ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ மகிழ்ச்சியில் துள்ளி கொதிக்கக்கூடிய அளவுக்கு தான் உனக்கான ஒரு நல்ல விஷயத்த உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். எப்போதும் எதுக்காகவும் நீ வருத்தப்படாத. இந்த உலகத்தில் மொத்தம் 2 விதமான மனிதர்கள் தான் இருக்காங்க. நல்லவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. ஒருவர் கடவுளை நேசிப்பவர்கள், இன்னொருத்தவங்க கடவுளால் நேசிக்கப்படுபவர்கள். யார் ஒருத்தர் உன்கிட்ட உதவின்னு வந்து நிற்கும்போது, கையேந்தி கேட்கும்போது நீ சத்தும் யோசிக்காம அவர்களுக்கு உதவி செய்கிறாயோ, சிரமப்படும் உயிர்களை பார்த்து மனமிறங்கி கருணையோடு பார்க்கிறாயோ, உன்னை நோக்கி நானே வருவேன். நீதான் என்னால் நேசிக்கப்படக்கூடிய நல்ல பிள்ளையாக இருப்பாயேன் செல்வமே. அதுவும் நீ கேட்குறத விட நான் உனக்கு அதிகமாகவே அள்ளி கொடுப்பேன். எல்லா வரங்களையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையவே உனக்கு சிறப்பானதாக அமைச்சு தர்றதுக்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில் நான் எதை கொடுத்தாலும் உனக்கு சரியானதா, சிறப்பானதா, உயர்வானதா, மேன்மையை தரக்கூடியதாகத்தான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ கேட்காமலேயே நான் கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றி கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எப்போ எதை கொடுத்தா அது உன் வாழ்க்கையை சரியாக்கும், உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும்னு எனக்கு நல்லா தெரியுமேன் செல்வமே. ஒரு தகப்பன் தன் குழந்தைக்கு எப்போதும் எந்த விஷயத்தையும் மிக சிறப்பாக தானே கொடுக்க நினைப்பார். அப்படி இருக்கும்போது உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? இந்த அப்பன் முருகன் நானும் உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு தந்தையினாலே அவர்கிட்ட அன்பும் பாசமும் அக்கறையும் மட்டும்தான் இருக்கும். அப்படிதான் நானும் உன்கிட்ட அன்போட அக்கறையோட உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்திருக்கேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன்னு நம்பு. நல்லதையே நினைக்கக்கூடிய உன் நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் நல்ல முறையில் நடத்தி தரேன். நீ ஆனந்தமா மகிழ்ச்சியா அழகான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில பல அதிசயங்கள் நிகழும். நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயம் உன் கைகளில் வந்து சேருமேன் செல்வமே. சில நேரங்கள்ல உன் வாழ்க்கையில என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு புரியாம நீயாகவே கவலையில் மூழ்கி குழம்பி போகிறாய். எதுக்கு எடுத்தாலும் ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. இரவும் பகலும் மாறி மாறி தான் வரும். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. அதனால எந்த விதத்திலும் நீ மனசு உடைஞ்சு போகாம மன உறுதியோட இருக்க பழகு. என்னையே சதா சர்வகாலமும் நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னை இந்த முருகன் எப்படி கைவிடுவேன்? என் மனசுக்கு பிடிச்ச செல்ல குழந்தை அல்லவா நீ. அதனாலதான் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கு நல்லது செய்வதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன். முழு மனசோட நம்பிக்கையோட நீ கஷ்டப்பட்டு செஞ்ச எந்த ஒரு முயற்சியும் வீணாக போக நான் விட்டுட மாட்டேன். நீ செய்கிற அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கதே அதுக்காக தானே. உன் நல்ல தூய்மையான மனசுக்கு ஏற்றார் போல மகிழ்ச்சியான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான். உன் பிரார்த்தனைகளை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். என்னிடம் வந்து முறையிட்ட பிறகு இனி நீ எதுக்காகவும் கலக்கம் கொள்ள தேவையில்லை. உன்னுடைய எல்லா வேலைகளையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துறேன். என்னுடைய வழிகாட்டுதல் மூலமாக உன் விருப்பம் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோட இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தருவேன். என் அருளால உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயம் கைகூடி வரும். நம்பிக்கையோடு இந்த நாளை மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கு. எந்த இடத்துல யார் முன்னால நீ தோத்து அவமானப்பட்டியோ, எந்த இடத்தில் உன்னை கேவலப்படுத்தினார்களோ, எந்த இடத்தில் உன்னை அவமரியாதையாக நடத்தினாங்களோ, அதே இடத்தில் எல்லார் கண்ணும் பார்க்க வியக்க உன்னை உயர்த்தி காட்டுறேன் செல்வமே. இந்த முருகனை நம்பி நாடி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு என்ன வேணும்னாலும் அதை கொடுக்க தயாராகவே நான் இருக்கேன். முதல்ல உன் மனசுக்குள்ள இருந்து பேசுறது நான் தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீ அமைதியாக இருந்தால் தானே உன் மனதின் குரலை உன்னால் கேட்க முடியும். உன் மனசுக்குள்ள இருந்து நான் பேசுறத நீ நிச்சயம் கேட்டு அதன்படி வாழ தயாராகு. நீ என்ன செய்றியோ அதை உன் விருப்பம் போல செய். ஆனா என்னுடைய வழிகாட்டுதல்களையும் என்னுடைய வார்த்தைகளையும் ஞாபகம் வச்சுக்கோ. உன் நம்பிக்கை, உன் பக்தி ஒருபோதும் பலன் கொடுக்காம போகாது.
கூடிய சீக்கிரம் நீ கேட்ட அனைத்தையும் கண்டிப்பா உன் கைகளை நான் கொடுக்க தான் போறேன். குழந்தை வரம் கேட்டு அழுகும் என் பிள்ளைக்கு குழந்தையாக மகனாக வந்து நானே பிறப்பேன். என்னை அள்ளி தூக்கி கொஞ்சம் தயாராக இரு. உன் வீட்டுக்கு நான் வந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாரும் இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்க? உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன்னை பாதுகாக்கிறேன். இந்த பிறவியில இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய 1000 ஜென்மத்துக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது எதற்காக வருத்தம் கொள்கிறாய்? இத்தனை நாட்கள் நீ எதை எதிர்நோக்கி காத்திருந்தியோ அது அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கை இழக்காமல் மென்மேலும் முன்னேறி போக தயாராகு. ஒரு சின்ன கடுகளவுக்கு கூட உனக்கு என் மேல சந்தேகம் வரக்கூடாது. எந்த அளவுக்கு பெருசா ஆழமான முழு நம்பிக்கையை நீ என் மேல வைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும். உன் மன வேதனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன் கற்பனைகளை நிறைவேற்றி உனக்கான கனவு வாழ்க்கைய நான் நனவாக்கி கொடுக்கிறேன் என் செல்வமே. கற்பனையும் கனவுகளும் நல்ல விஷயங்களுக்காக நல்ல எண்ணத்தோடு நல்ல விதத்தில் இருக்கணுமே தவிர அது தப்பா நடந்துடும் இது தப்பா போயிடும்ன்ற தேவையில்லாத வீண் பயத்தோடு கூடிய கற்பனை இருக்க வேண்டாம். வீணாக பயந்துகிட்டே இருந்தீன்னா உன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் அமைதி இல்லாம போயிடும். அதனால எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்குதுன்றத நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில எதுவும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில உனக்கு சிறந்த துணையாக நான் இருந்து உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். நீ செய்யும் வேலைகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகி உடம்பும் மனசும் புத்துணர்ச்சியோடு நீ வாழும்படி நான் செய்கிறேன். சும்மாவே உட்காந்து துருப்பிடிச்சு தேஞ்சு போறதை விட உழைச்சு உழைச்சு ஓடா தெய்வது எவ்வளவோ மேல்தான் என்பதை நீ புரிந்து கொள்ளணுமே செல்வமே. சும்மாவே உட்காந்தினா மூளை துருப்பிடிச்சிரும், உடம்பு துருப்பிடிச்சு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்துடும். புத்தியும் துருப்பிடிச்சு போய் எந்தவித அறிவும் இல்லாம என்ன நடக்குதுன்னு புரியாம தெளிவில்லாம வாழ்க்கையில தோற்று போய் விடுவாய். அதனால எப்போதும் மூளையில நல்ல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே நல்ல சிந்தனைகளை உருவாக்கிக்கிட்டே இரு. அதே போல செயல்களையும் புதுசு புதுசா சிறப்பா யோசிச்சு அழகாக திறமையாக செய்து முடிக்க தயாராகு. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருக்கும்போது நீ எந்த விதத்திலும் சும்மா உட்கார்ந்து சோர்ந்து போகக்கூடாது. கண்டிப்பா வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையோட முன்னேறி போய்கிட்டே இரு. என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு தர்றேன். என்னாகுமோ ஏதாகுமோன்னு பின்விளைவுகளை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். ஏதாவது ஒரு ரூபத்துல நிச்சயம் உனக்கு வழித்துணையாக நான் வந்து நிற்பேன். உனக்கு வேண்டிய அனைத்தையும் நீ கேட்டது போலவே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்வமே. இந்த பூமியில இல்லை உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் இடம் உண்டு. யாருக்கு என்ன தேவையோ அதை நான் நிச்சயம் கொடுத்தே தீருவேன். உனக்கு கிடைக்காத விஷயங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு கிடைச்சதை வச்சு வாழக்கூடிய உன்னை விட வசதியாக நல்லா வாழ்றவங்களை பார்த்து நீயாகவே ஒப்பிட்டு கொண்டு நமக்கு இது நடக்கலையே, நமக்கு இது கிடைக்கலையே, நம்ம கிட்ட இது இல்லையேன்னு நினைச்சு கஷ்டப்பட வேண்டாம். எந்த விதத்திலும் நீயும் இன்னொருத்தர் வாழ்க்கையும் ஒப்பிட்டு உன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நீங்க எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தானே. ஒரு குழந்தைக்கு ஒன்றை கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு அதை கொடுக்காம நான் எப்போதும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன். என் பார்வையில எல்லாரும் எனக்கு சமம்தான். என் குழந்தைகள் அனைவருக்கும் என் அருளால அனைத்தையும் சிறப்பா செஞ்சு கொடுப்பேன். உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம் நான் செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ. உன் எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வச்சுக்கிட்டு நீ நல்ல செயல்களை செய்யும் போது என் அருளால் அனைத்தும் உனக்கு சிறப்பாக வந்து சேரும். உன் மனசுல அமைதி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையா இருப்பேன். நீ பேசுற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு நேர்மறையான நல்ல வார்த்தைகளா உண்மையான வார்த்தைகளா மட்டும் பேசி பழகு. நீ செய்யும் செயலுக்கெல்லாம் பலனாக உனக்கான நன்மைகளை நான் கொடுக்குறேன். பேசும் வார்த்தைகளிலும் எண்ணங்களிலும் கவனம் செலுத்தும் போது எந்த விதத்திலும் அது உனக்கு துன்பம் தராது. இறை நாமத்தை இடையராது சொல்லிக்கிட்டே இரு. வாழ்க்கையில ஜெயிக்கணும் சாதிக்கணுன்ற எண்ணம் உன் ஆள் மனசுல இருந்துட்டாலே கண்டிப்பா உன்னால ஜெயிக்கவும் சாதிக்கவும் முடியும் என் செல்வமே. உன்னுடைய விடாமுயற்சியின் மூலமாக
நீ நினைப்பது அனைத்தையும் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ நினைப்பது ஆகாயமாகவே இருந்தாலும் அது உன் கைகளுக்குள்ள வந்து சேரும். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை மூலமாக அந்த மலையையும் நான் திருப்பி போடுவேன். என் அருளால இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக வந்து சேரும். உன் வாழ்க்கையில முடியாது நடக்காதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் இப்போது சிறப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து தரப்போறேன். இத்தனை நாட்களாக நீ தொலைச்ச நிம்மதி கூட இப்போ உன் வாழ்க்கையில மீண்டும் வந்து சேரும். எதை நினைச்சு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே. அடுத்தவங்க வந்து உன்னை பாராட்டுவாங்க, நீ சொல்றது சரி, நீ செய்யறது சரின்னு எல்லாரும் உன்னை ஆமோதிச்சு உனக்கு அங்கீகாரத்தை கொடுப்பாங்கன்னு அடுத்தவங்க கிட்டயே எதையும் எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்காத. யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் உன்னுடைய செயல்களை சிறப்பாக முழு ஈடுபாட்டோடு அழகாக செஞ்சு வெற்றி பெற தயாராகு.